இன்றைக்கி நான் மிளகு ரசம் வைக்கிறேங்க. இந்த கொரோனா காலத்துலலாம் காய்ச்சல் வரும், சளி அது இதெல்லாம் வரும் இல்லைங்க. அதுக்கு நான் இன்றைக்கி மிளகு ரசம் வைக்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 2 தக்காளி, இதில் மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கிறேங்க. எப்பவும் போடுறத விட மிளகு கொஞ்சம் நம்ம சேர்த்தி போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு இதில் நான் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம், ஜீரகம், வரமிளகாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் இது வெல்லம் எடுத்துருக்குங்க, பனை வெல்லம். இதுக்கு இதில் தான் டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ 2 தக்காளி நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்க, அந்த புளியிலே போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி தலையும் அதிலேயே போட்டுருங்க, கருவேப்பிலையும் இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு இதே எல்லாம் பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பிசைஞ்சிடலாங்க. இந்த சாமானத்தெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். இதுலேயே கொத்தமல்லி தழை புளியில் போட்டு நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுட்டோம்னா, உப்பும் போட்டு கரைச்சி வச்சாச்சு. இதுலேயே நம்ம ஜீரகம், மிளகு, அப்புறம் பூண்டு தட்டி இதிலே போட்டுடலாம். இதிலே போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இது பனை வெல்லம் போட்டுருங்க. அப்போ தான் இதனால நிறையா வேணால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பனை வெல்லம் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுருங்க. எண்ணெய் காயிட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம், 2 வரமிளகா போட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான். அது கொஞ்சம் வறுபட்டுட்டோங்க. இப்போ பாருங்கள், நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். இது உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. நுரை வந்த உடனே இறக்கிடணும். ரசம் லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.